வழக்கம் போல் நம்ம ஸ்டோருக்கு ரீச் ஆகிட்டோம். இப்போலாம் அந்த வர டைமிங்கை கீப் அப் பண்ணுறதில்ல. நாலு கன்ஃபார்ம் நம்ம டைமிங் கீப் அப் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா மாவு, இந்த உப்பு ஐட்டம் அதெல்லாம் சேஃபாக டெலிவரி பண்ணிட்டோம். ரெண்டாவது ஆர்டர் நொறுக்கு தீனி சிஓடி. இந்த ஆர்டரை நான் எப்பவுமே மறக்கவே மாட்டேன். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமரோட ப்ராடக்ட் டெலிவரி பண்ணதுக்கப்புறம் 6 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம இந்த 800 எடுத்து வந்து கொடுத்தாங்க. அப்படி வீட்டுக்குள்ளே போய் எந்த பேங்க்கில் தேடி எடுத்து வந்து கொடுத்தாங்கன்னே தெரியல. இப்போதைக்கு நம்ம 3 வாரமாக கிட்ட ஆர்டர் அடிக்கிறது 3வது வாரம் போயிட்டு இருக்கு. 2 கஸ்டமர் தான் காசு ரெடியாக வச்சுருந்துருக்காங்க. எனக்கு ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ண டக்குன்னு கொடுத்து அமைச்சிருக்காங்க. இதான் நல்லா தான் இருக்குது. இந்த ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்க்குறேன், மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சிங்க. மும்பையில் எப்பவுமே நான் சொல்லியிருப்பேன், மே எண்டிங்கில் தான் எப்பவுமே மழை பெஞ்சிருக்கு. என்னன்னு தெரியல, மே ஸ்டார்டிங்கில் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நல்லது தான். அப்படி இருந்தாலும் ஒரு 2 நாள் பெஞ்சிட்டு விட்டுருச்சுன்னா இன்னும் சூடாகிடும். இந்த டைமிங்கை பார்த்துக்கோங்க. 4-6 ஒரு இடத்துல லொக்கேஷன் ரீச் ஆனேன். அதுக்கப்புறம் 4-4 தான் நெட்வொர்க்கே வந்துச்சு. 2-3 நாளாக இப்படி தான் நடக்குது, யான்னே தெரியல. அதுக்கப்புறம் வாழ்க்கையை வெறுத்துட்டுங்க. அவ்வளோ மணி நேரம் இந்த மலையில் நின்று ரெயின் கோட் கூட இல்லாமல் நினைஞ்சு எதுவும் எனக்கு சீப்போன்னு ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விடல. அதுக்கப்புறம் 4-5 ஆர்டர் அடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஐபி நம்மளுக்கு வேலை வச்சிட்டாரு. மொத்தமாக 3 போல்ட் சேர்ந்து விழுந்துருச்சு. வண்டி ரஃப் அண்ட் டஃப் தான் சொன்னாங்க. அப்படின்னு தெரியல, என்ன ஓட்டி நம்ம போல்டெல்லாம் தானாக கல் வந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் சென்டர் தான் போய் எல்லாம் ஃபிட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இன்னைக்கு நாள் அவ்வளோ நல்லா போல. ரவுண்ட் ஃபிகராக 20 ஆர்டர் கூட அடிக்காமல் நம்ம 19 ஆர்டராகவே நிறுத்திட்டோம். சரி பரவாயில்ல விடுங்க, நாளைக்கு இதை நம்ம சேர்த்து கவர் அப் பண்ணிக்கலாம். இதோட புது டீல் உங்களா நாளைக்கு சந்திக்கிறேன்.